அறுசுவை அரிசியில் இன்றைக்கி ஒரு பிரமாதமான ஆந்திரா ஸ்பெஷல் சாப்பாடு தான் இன்றைக்கி நம்ம சாப்பிட போகிறோம். திருப்பதி லட்டு, போத்ரேலு, சக்கரை பொங்கல், இந்த 3 தான் வந்து என்னென்னா இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டிஷ். சக்கரை பொங்கல் A1 சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ நல்லா இருக்குது. நார்மலாக வந்து கீழ் திருப்பதியில் வந்து கொடுக்குற ஒரு லட்டு தான் இது. சேம் டேஸ்ட் அப்படியே இருக்குது. ஆந்திராவுடைய ஸ்பெஷல் இது பார்த்தீங்கன்னா பேப்பர் மாதிரி இருக்குது, பட் ஆனால் அப்படியே சாப்பிட்றது தான் போத்ரே. சூப்பராக இருக்குது. அடுத்து நம்ம சாப்பிட போகிறது புளி சாதம். புளி சாதம் சூப்பராக இருக்குங்க. வெண்டைக்காய் ரோஸ்ட் சுட சுட இருக்குது. வெண்டைக்காய் ரோஸ்ட் சூப்பராக இருக்குது. வெண்டைக்காய் ரோஸ்ட்டு சான்ஸே இல்லைங்க. அதாவது என்னென்னா கடலை மாவு லைட்டாக மிளகாத்தூள் வந்து பண்ணி ரோஸ்ட் பண்ணால் அந்த ஃப்ளேவர், அதாவது வெண்டைக்காய் ரோஸ்ட் வந்து பக்கோடா மாதிரி அவ்வளோ நல்லாயிருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் வந்து பருப்பு பொடி நெய் தான் வந்து ஆந்திரா ஸ்பெஷலில் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு டிஷ் பார்த்தீங்கன்னா பருப்பு பொடி நெய் தான் இருக்கும். இதையும் நம்ம டேஸ்ட் பண்ணி சொல்லலாம். பருப்பு பொடி சூப்பராக இருக்குது. அதாவது என்னென்னா இது வந்து ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா ஆந்திராவில் வந்து எந்த செலக்ட் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி பருப்பு நெய் தான் கொடுப்பாங்க. அதே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இது கூட வெண்டைக்காய் ரோஸ்ட் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். பருப்பு நெய் நம்ம பருப்பு கூட கத்திரிக்காய், ஸ்டஃப்டு கத்திரிக்காய் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த காம்பினேஷன் வந்து இது நல்லாயிருக்கும். நம்ம ஆந்திரா ஸ்பெஷல் கோங்குரா சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. கோங்குரான்னு சொன்னாலே எல்லாத்துக்குமே வந்து என்னென்னா ஒரு டெம்டிங் இருக்கும். காரமும் கரெக்டாக இருக்குது. இது வந்து என்னென்னா ஆந்திரா ஸ்பெஷலில் ரசம் வந்து ஸ்பெஷல். இன்னொன்று என்னென்னா கார்லிக் ரசம் அப்படிங்கிறப்ப என்னென்னா அந்த ஃப்ளேவர் வந்து நிறைய பூண்டு போட்டு தக்காளி போட்டு பண்ணியிருக்காங்க. எல்லா கல்யாணத்துலேயும் சாப்பிட்ற டேஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் கார்லிக்கோட ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குது.